ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யுவர் பைபிள் சீரீஸ்க்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஏனென்றால் அநேக நாட்கள் வேதமில்லாமல் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தாசனை கொண்டு கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஆசிரியர்களால் 1600 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை இது அவ்வளவாய் மாற்றி கொண்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த நாளிலும் நம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறபடி கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த நாளிலும் எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் பார்க்கும் பொழுது அங்கே எஸ்தர் மாத்திரமல்ல, எஸ்தரோடு கூட இருந்த அவருடைய அண்ணனாகிய மொர்தெகாயையும் ஆண்டவர் உயர்த்துகிறதை பார்க்க முடியும். இந்த எஸ்தர் புத்தகத்தில் 2 பேரும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இவர்கள் 2 பேரும் செய்கிற ஒரு பிரதானமான சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலகட்டங்களிலே பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வட்டம் எப்படி சுருங்கி விடுகிறது என்றால், நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவு அவ்வளவு தான் என்ற அந்த குறுகிய நிலைமையிலேயே நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல்கள் என்று காரியங்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது. ஆனால் இவர்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தையை தாண்டி தேசத்திற்காக 127 நாடுகளில் உள்ள யூதர்களுக்காக, சிதறி இருக்கிற யூதர்களுக்காகவும் இவர்கள் பாரம் உள்ளவர்களாய் பல கிரியைகளை அவர்கள் செய்தார்கள். நாமும் அப்படி செய்ய கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்வு ஏதோ நாம் நன்றாக இருந்து நாம் உயர்ந்து நாம் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்து முடிப்பதற்காக மட்டுமல்ல, நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை உள்ளடக்கியவராய்தான் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தருகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், நன்மைகள் இவைகளெல்லாம் நாம் அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, நம் மூலமாய் அநேகர் அனுபவிப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருகிறார். இதை உணர்ந்த இவர்கள் ஜனங்களுக்காக மற்றவர்களுக்காக அவர்கள் பல கிரியைகளை செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ஒரு காரியம், எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், எஸ்தரும் மொர்தெகாயும் ஜனங்களை காப்பதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் ஆமான் அவன் யூத ஜனங்களை அழிப்பதற்காக செயல்படுகிறான். இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படிதான் செயல்பட வேண்டும். பிசாசு எவனை விழுங்கலாமோ, எவனை கீழே விழத்துலாமோ என்று சொல்லி அவன் ஜனங்களை சீரழிப்பதற்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ ஜனங்களாகிய நாம் மற்ற ஜனங்களுக்காக செய்ய வேண்டிய முதல் ஒரு காரியம் என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இவர்கள் ஜெபிக்கிற விதம், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொடுத்துட்டாங்க, இந்த சட்டத்தை மீறி என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்தர் விலகி போயிருக்கலாம். ஆனால் சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்தால் கர்த்தர் கண்டிப்பாக கிரியை செய்வார் என்று சொல்லி மற்றவர்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்ததை பார்க்க. நிறைய நேரத்தில் நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணுவது உண்டு. நாம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை நல்ல திருமணம் ஆகணும், இல்லை உயர்ந்த இடங்களுக்கு போகணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் மற்றவர்களுக்காக நாம் அப்படி ஜெபிக்கிறோமா, மற்றவர்களுக்காக அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட
ஒரு பாரம், ஒரு ஜெப சிந்தை வருகிறதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெப நேரங்கள் நம்மை குறித்து அதிக மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஒரு நிமிடங்களை என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடும். ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிங்க, இப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முடிச்சிடுவோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விதம் என்னவென்றால், நாம் ஜனங்களுக்காக பரிதபித்து நாம் அழுது புலம்பி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், அவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் அவர் லோத்துவுக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அவர் போய், ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இத்தனை நீதிமான்கள் இருந்தால் நீ அழிக்காதிருப்பீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த லோத்து, ஏன்னா லோத்து அங்கே இருக்கிறார், அவருக்காக அவர் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அற்புதமாய் பாதுகாத்தார் லோத்துவை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்குது. ஏன்னா லோத்து அவரோட கூட இருந்த நாட்கள் சில நேரத்தில் விலகி போயிட்டான், என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அவர் ஒரு பகைமை உணர்வோடு அவர் செயல்படவில்லை. ஆனால் உண்மையாக அவனுக்காக அந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி புலம்பி தொடர்ந்து அவன் அழுது கொண்டே அவன் இருக்கிறதை நம்மால் கவனிக்க முடியும். நம்மளை யோசித்து பார்க்கணும். நம்மளை பகைத்தவர்கள், நமக்கு தீங்கு செய்தவர்கள், நம்மை பரியாசம் பண்ணினவர்கள், குற்றம் கண்டுபிடித்தவர்கள், இவர்களுக்காக நாம் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் அவர்களுக்காக உண்மையாக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். அவர்களுக்காக உபவாசம் பண்ணி அவர்களுக்காக அழுது புலம்பி, ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையை மாற்றும், இவளுக்கு நன்மையை செய்யும், இவளுக்கு ரட்சியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக இந்த குடும்பத்தை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு யூத குலத்திற்கு ரட்சிப்பு வந்ததற்கு அடிப்படை காரணம், முதல் காரணம், அவர்களுக்காக எஸ்தரும் மொர்தெகாயும் அந்த ஜனங்களுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். நாமும் நம்மை சுற்றி இருக்கிற பாடுகளோடு இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது ஒரு காரியம் 4:16 பார்க்கிறோம். ராஜாவின் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் சொல்ல சொன்னாள். யாரிடம்? மொர்தெகாயிடம் சொல்ல சொன்னாள் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. இங்கே அவள் செய்கிற ஒரு காரியம், அவள் நிற்கிறாள். அவள் மிகவும் ஸ்ட்ராங்காக அந்த ஜனங்களுக்காக நிற்கிறார். இவளுக்கு இப்போ எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சு. சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தால் இன்றைக்கி திடீர்னு ஒரு சில நாட்களுக்குள்ளாக ராணி என்கிற ஒரு பட்டத்தை பெற்று அந்த இடத்துல உயர்ந்து உட்காந்துட்டா. இதை நான் எதுக்காக இழக்கணும்? இந்த ஜனங்களுக்காக அவங்க அழிச்சு போட்டோம், நான் என்னை மட்டும் காப்பாற்றிட்டு ஏதாவது பேசி நான் முடிச்சிடறேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணல அப்படி நிற்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் எஸ்தர் ராஜாட்ட சொன்னதுக்கப்புறம் முதல்ல ராஜா எஸ்தரை காப்பாற்றுற ஆமானா தூக்கி போட்டுறா. ஆனால் இன்னும் அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பின விதமாகவே இருக்குது, அதை கேன்சல் பண்ணலை. அப்போ திரும்பமாக போய் அந்த ராஜாவின் இடத்துல அவள் பேசுகிறத பார்க்குறோம். திரும்பி இதை கேன்சல் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜா என்ன சொல்கிறார், இல்லை கேன்சல் பண்ண முடியும், நான் திரும்பி இன்னொரு லெட்டர் என்ன பண்ணுறேன், நான் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள், எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி திரும்பவுமாக போய் ஜனங்களுக்காக அவள் போய் கெஞ்சுகிறதை பார்க்க முடியும். அவர் இருந்திருக்கலாம், சரி நம்ம விடுதலை ஆகிட்டோம், நமக்கு இதுலேருந்து பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஆமான் கொல்லப்பட்டுட்டான்னு சொல்லி இவள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஜனங்களுடைய பாடுகளிலே அவர்களோடு கூட போய் நின்றதை, அவர்களுக்காக போய் நின்றதை பார்க்க முடியும். நம்மளும் நிறைய நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருக்காக பாடுகளோடு, கஷ்டங்களோடு, பாவங்களோடு போராடி கொண்டிருக்கிற அநேகர்களுக்காக அவர்களுக்கு துணை நின்று உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. விசேஷமாக பாவம் என்கிறது நான் சொல்கிற போது பாவத்திற்கு உடந்தையாக அல்ல, பாவத்திலிருந்து அவர்கள் திரும்புவதற்கு உதவியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பேதுரு ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்கிறார். ஆனால் கர்த்தர் அவனை பல விதங்களிலே அவனை சொல்லி சொல்லி திருத்தி கொண்டே வருகிறதை பார்க்கணும். அவன் மறுதளிக்கிறன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசனமாக எச்சரித்து சொல்கிறார். அவர் அமைதியாக திரும்பி பார்த்து அந்த கண்களின் மூலமாக அவனோடு பேசுகிறார். சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லப்பட்டது. கண்டிப்பாக ஆண்டவர் அவனோடு பேசியிருப்பார். அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் நேசிக்கிறாய் என்று சொல்லி அவனோடு தனிப்பட்ட ஒரு ஒரு உரையாடலை அவர் வைக்கிறதை பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர்
அவர் அவனோடு நின்றதை பார்க்க முடியும். நீ என்னை மறுதளிச்சிட்ட, நான் அவனை விட்டு விளைகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டிட்டு அவனை கட் பண்ணிட்டு போல. ஆனால் அவன் மாறுவதற்காக ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கிற அநேக வாலிபர்கள் இவர்கள் பாவங்களிலே விழுகிற போது அந்த பாவங்களுக்கு ஒரு நாள் உடந்தையாயிடக்கூடாது. இல்லை பரவாயில்ல செய்ப்பா, இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சரி விட்டுடலாம் கொஞ்சம், அப்படி இல்லை. ஆனால் வெளிவருவதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. இது மட்டுமல்ல, பலர் கடன் பிரச்சனைகளோடு இருக்க அவர்களுக்கு சில வழிவகைகளை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரச்சனைகள், பாடுகள், சண்டைகள், போராட்டங்கள், இப்படி பல குடும்பங்கள், சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்முடைய அலுவலகத்தில் நமக்கு பழக்கமானவர்கள், தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவர்களுக்காக அவருடைய பிரச்சனைகளில் துணை நின்று வெளிவர அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்ட வாஞ்சையும் எண்ணமும் எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தையை நிரப்பி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய அந்த துக்கத்தில், மற்றவர்களுடைய கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே நாம் துணை நின்று கிறிஸ்துவின் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் இந்த எஸ்தரும் மொர்தெகாயும் அந்த யூத ஜனங்களுக்கு செய்ததை பார்க்கிறோம். ஆபிரகாமும் லோத்துவுக்காக நிற்கிறான். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 8 முதல் 33 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது அங்கே லோத்து ஜெபித்ததை பார்க்க முடியும். 14வது அதிகாரத்தில் அவர் அந்த ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். லோத்துக்கு விரோதமாக என்ன சொல்ல, அந்த 5 ராஜாக்கள் ஒரு பக்கம் போர் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் 4 ராஜாக்கள் அவங்க போர் எடுத்து அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. பிடிக்கப்பட்டு போன உடனே இவர் சரி போட்டுன்னு சொல்லி என்ன பண்ணலை, இந்த ஆபிரகாம் விடல ராஜாவை போய் நான் எப்படி அவ்வளோ பெரிய 9 நாடுகள் அவங்க போர் போடுறாங்க, அங்கே போய் நான் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கலை. தன்னிடத்திலிருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போய் லோத்துவுக்காக அவர் துணை நின்று அந்த யுத்தத்தை செய்து அங்கே வெற்றி பெற்றதை பார்க்க முடியும். நாமும் நம்மை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுகிற அநேகருக்காக துணை நின்ற அவருடைய இக்கட்டிலே உதவி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக அவருடைய இக்கட்டான நேரங்களிலே நாம் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும், அவர்களுக்காக. ஏன்னா எஸ்தர் பார்க்குறோம், செத்தாலும் சாகிறேன் ஆனால் அந்த ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னு ஒரு பாரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் முடிந்த அளவுக்கு நாம் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக ஒரு காரியம், எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம மொர்தெகாயை பற்றி பார்க்குற 2வது பகுதியில், யூத் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் என்று அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது. மொர்தெகாய் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் எல்லா நபர்களாலும் அவன் பிரியப்படுகிற ஒரு நிலைமையில் அவனுடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறோம். அந்த வசனம் அழகாக சொல்லுது, தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாக இருந்தான். நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, நம்மளால் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. ஆனால் திரளான ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்கணும். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 60லேருந்து 70 பேர் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஒரு 30 பேர் 40 பேர் நம்மளை வெறுத்தா அதில் தவறு இல்லை. ஆனால் 30 பேர் 40 பேர் தான் பிடிச்சு 60 பேர் 70 பேர் நம்மளை வெறுத்தாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாக இருந்தான் என்று வசனம் அவனை குறித்து சொல்கிறது. நம்மோடு பேசுகிறவர்கள், பழகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நாம் பிரியமானவர்களாய் நடக்க நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கம், பார்வை, நம்முடைய உதவிகள் இதெல்லாம் மற்றவர்களை பிரியப்படுத்துகிற நிலைமையில இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. யாரையும் ஹர்ட் பண்ணாமல், நாம் ரொம்ப கோபப்பட்டு திட்டி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் மற்றவர்களை அன்போடு, கரிசனையோடு, இரக்கத்தோடு நாம் நடத்தும்போது நாம் அநேகர் நம்ம மீது பிரியப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாம் அப்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த ஒரு காரியம், தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி என்று வசனம் சொல்கிறது. அவன் எப்பொழுதும் ஜனங்களுடைய நல்லதற்காக அவன் செயல்பட்டதை பார்க்க முடியும். ஜனங்களுக்கு ஒரு நன்மையா அதுக்காக போய் துணை நின்று ராஜாவிடத்தில் பேசி அந்த காரியங்களெல்லாம் செஞ்சு அவன் கொண்டு வருகிறதை
நாம் பார்க்க முடியும். நாம் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜனங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மைகள், நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டாருக்கு, தெரிந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு, கஷ்டப்படுவர்களுக்கு ஏதோ பேச்சில் நல்லா பார்த்துக்கலாம் நாங்கள் சொல்கிறேன், அப்படி இல்லை. நம்மளால் முடிந்த சில நன்மைகளை நாம் செய்து காட்ட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? உதவி செய்வாராக. நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற போது பல காரியங்கள் இந்த நற்கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. டூயிங் குட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டோம், நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்குறார். நாம் மற்ற ஜனங்களுக்காக நம்மால் முடிந்த அளவுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்கு. ஏதோ கிறிஸ்மஸ் டயத்தில், ஏதோ சில பண்டிகை நாட்கள், அது பிறந்த நாட்களில் மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்படி நின்றதல்ல. முடிந்த அளவுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, சமயம் கிடைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்ய, ஜனங்களுக்கு நன்மைகளை செய்ய, நம்மை சுற்றி இருக்கிற கூட்டத்திற்கு நன்மைகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக ஒரு காரியம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அநேக பிரச்சனைகளோடு, வருத்தங்களோடு அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே அந்த இடத்துல போய் சமாதானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் அவன் இருந்ததை பார்க்கிறோம். மத்தேயும் நம் வாசிக்கிற மத்தேயிலே மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எங்கே போனாலும் சமாதானத்தை கூறுங்கள் என்று வசனம். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சமாதானத்தை கூறுங்க, அந்த இடத்துல சமாதானம் நிலைக்கும் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். நம்ம இன்னொரு காரியம் என்ன செய்வோம்னா, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்பட, சமாதானத்தை பேசுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பலர் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்கே சண்டை வந்துடும், குழப்பம் வந்துடும், அல்லது பிரச்சனைகள் அது உருவாகிடும். ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஜனங்களாக இல்லாமல் எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நம் மூலமாக அந்த இடத்துல ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, சந்தோஷம் உண்டாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? உதவி செய்வாராக. இப்படி நாம் ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக நாம் வாழுகிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். 2 பேரையும் ஆண்டவர், இவங்க பார்க்குற 3ஆம் வசனத்தில், ராஜாவுக்கு அடுத்ததாய் மொர்தெகாயை உயர்த்தினார். எஸ்தரை ராணியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். நாம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அவர்களுக்கு வெளிச்சமும், அவர்களுக்கு களிப்பும், மகிழ்ச்சியும், அவர்களுக்கு கனமும் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இவர்கள் ஜனங்களுக்காக செயல்பட்டதுனால இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு உயர்வை தந்தார். அதன் மூலமாய் ஜனங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நாம் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்பட்டு வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜனங்களுக்காக கிரியை செய்து கர்த்தாவே, ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் திருப்பவும், அன்றை அவர்களுக்கு உம்முடைய அன்பை காண்பிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்று எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.